ஒரு நிமிஷம் கேளுங்க. நாய்கள் பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு எல்லா இடத்துலையுமே. தெருவா ஒரு தெருக்கு கிட்டத்தட்ட மினிமமா குறைந்தபட்சமா 10 நாயாவது இருக்கு. ராத்திரி பூரா கத்திக்கிட்டு இருக்கிறதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தொந்தரவான விஷயம். இதுல நாய் பாதுகாவலர்கள் குரல் கொடுத்து இந்த நாயெல்லாம் இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு செஞ்சாலுமே தெருவில் ஒரு தடவை ஒரு 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 ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ ஸ்கூல்லேருந்து வர்ற குழந்தைகளுக்கோ திடீர்னு தாக்க வந்ததுன்னா பார்த்தீங்கன்னா 10 நாயாவது ஓடி தாக்குதுங்க. அதுக்கு என்ன செய்யலாம்? நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் KRUPAVIBES. அந்த நாய்கள் வரப்போ இதுக்கு டாக் எக்ஸ்பர்ட்ஸ்ன்னு வேற இருக்காங்க. அவங்கள்ட்ட நான் பேசுறப்போ என்னென்னலாம் படிச்சு வராங்க அப்படின்றீங்களா? அவங்கள்ட்ட கேட்டப்போ அவங்க சொன்னாங்க என்னன்னா, பக்கத்துல ஏதாவது பெரிய இரும்பு கதவு மாதிரி ஏதாவது இருந்தது, ஏதாவது உங்களுக்கு கதவு தெரிஞ்சதுன்னா தடதடன்னு தட்டுங்க. உங்க முதுக காமிச்சிட்டு நாய் பக்கம் நிக்காம அந்த நாய் பக்கம் கண்ணை பார்த்துக்கிட்டே கதவை தட்டினாலே அந்த ஓசை சத்தமான ஓசை வந்தாலும் நாய்கள் பயந்து வருது அப்படியே நின்றுடும், அட்டாக் பண்ணாது, தாக்காது அப்படிங்கிறது அந்த நாயை பற்றி படித்த எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. ரெண்டாவது அவங்க கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா, கையில் ஒரு ஏதாவது மொபைல் கட்டாயமாக மொபைல் வச்சுருப்பீங்க, அதோட எட்ஜிலேருந்து பக்கத்தில் வர்ற நாய் தலையில் தட்ட முயற்சி செய்யுங்க. பயந்து போய் கீழே சரிஞ்சு விழுந்துடாதீங்க. விழுந்தீங்கன்னா தான் மொத்த நாயும் மேலே வந்துடும். நின்றுக்குங்க, கீழே விழாதீங்க, தட்டுங்க, அந்த கதவை பின்னாடி தட்டுங்க, நாயை பார்த்த நிலையிலே இருங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒர்க் ஆகுமான்னு தெரியல. ஆனால் நாயோட பிரச்சனைகள் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்துட்டு இருக்கு நாளுக்கு நாள். நாம கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லதுங்க. தேங்க்யூ ஸோ மச். பை.